பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல காமிச்சிருக்காரு, அதுவும் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா. முதல்ல வெனிசுலாக்கு காமிச்சாங்க, கொஞ்சம் ஃபேவரா முடிஞ்சிருக்கு. இப்ப அதே போல ஸ்ட்ரென்த்தை ஈரானுக்கு எகெயின்ஸ்டா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பீஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸ், ஈரானோட லீடர்ஸ், ரெண்டாவது ரெஜிம் சேஞ்ச். இந்த ரெண்டுமே அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டாரு, ஆனா இந்த ஸ்ட்ரென்த் அமைதியை கொடுக்குமா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இல்ல மிக பெருமளவுல போர்கள் வெடிக்குமா அப்படிங்கிற அச்சங்கள். ஆல்ரெடி எல்லா பக்கத்துலயும் அட்டாக் நடந்துட்டு தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும் இது எப்படி எந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈரானுக்கு ஒரு சோகமான நாள். ஈரானோட சுப்ரீம் லீடரான அலி கமேனி அவர்களோட மரணம். ட்ரம்ப் அவர்கள் முதல்ல ஈவில் லீடர், அது இது நாங்க கொண்டுட்டோம் அப்படிங்கிறது போல எலிமினேட் ஆயிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ ஈரானும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. 40 நாள் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் அனுசரிக்க போறோம், 7 நாள் பப்ளிக் ஹாலிடே ஈரான்ல அப்படிங்கிற போல அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது போல நடந்துருச்சே, தாக்குதல்கள் நிற்குமா அப்படின்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் கார்ப், அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரிபப்ளிக், அப்புறம் கேட் பாப்புலர் பஸ்ஜி ஃபோர்ஸ், இவங்க எல்லாரும் தொடர்ந்து கமேனி அவர்களோட வழியை நாங்க பின்பற்றுவோம், பவர்ஃபுல்லான அந்த பாதையை நாங்க பின்பற்றி எங்களோட வெற்றி அடைவோம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. இனிஷியலா டார்கெட்ஸ் யார் மேலெல்லாம் அமெரிக்கா வச்சிருக்காங்க, அமெரிக்கா இஸ்ரேல் வச்சிருந்தாங்க அப்படின்னா அலி கமேனி அவர்கள் சுப்ரீம் லீடர், மசூத் பெஷஷ்கியான் அவர்கள் ஈரானோட அதிபர், சையத் மௌசோவி அவர்கள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ், ரெண்டாவது அலி ஷம்கானி அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் கவுன்சில், அலி லர்ஜானி அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்ல வச்சிருந்துருக்காங்க. மெயினான நபர்கள் இவங்க எல்லாருமே. அலி லர்ஜானி அவர்கள் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருனால சுப்ரீம் லீடர் ஆக முடியுமானா முடியாது. ஏன்னா ஒரு கிளர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சுப்ரீம் லீடர் தான் ஆக முடியும். அடுத்த லீடர் யாரு என்ன ஏதுங்கிறது இப்போ வரைக்கும் டிக்ளேர் பண்ணல ஈரான் தரப்புல இருந்து. ஆனா ட்ரம்ப் அவர்கள் இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது கூடவே யாரெல்லாம் எலிமினேட் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஐடிஎஃப் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அமீர் அலி அவர்கள் கமாண்டர் ஆஃப் ஐஆர்சிஜி ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ், ஹொசைன் சல்மானி அவர்கள் டெபுட்டி ஆஃப் செக்யூரிட்டி லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட், மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஹசன் ஜலானி அவர்கள் கமாண்டர் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், மொஹஷன் ஃபக்ரதீன் அவர்கள் ஹெட் ஆஃப் எஸ்பிடின்னு சொல்லுவாங்க ஈரானோட ஆர்கனைசேஷன், அப்புறம் டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச், இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர். அப்புறம் கத்திம் அல் அனிபா ஹெட் குவார்டர்ஸ் ஹெட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்டெலிஜென்ஸோட ஹெட்டையும் வந்து பார்த்தா எலிமினேட் பண்ணிட்டு தான் ஐடிஎஃப் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. லிஸ்ட் வந்து பார்த்தா பெருசா போயிட்டே இருக்கு. அது கூடவே சுப்ரீம் லீடர் மட்டும் கிடையாது, அவரோட டாட்டர், கிராண்ட்சன், சன் இன்லா, டாட்டர் இன்லா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் அவங்களோட தாக்குதல்னால எலிமினேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தையே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா தாக்குதல் பண்ணி கொள்றது அப்படிங்கிற விஷயங்கள் இந்த அரபுலக நாடுகள்ல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தங்களை விட்டு வச்சாலும் அவங்க அடுத்தது பெருசா வளர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுனால. இப்ப எப்படி கடாஃபி அவர்களுக்கு அப்புறம் பசங்க, அது போல விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்ப்ளீட்டா என்டையர் வைப் அவுட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த தாக்குதல் நின்றுக்கானா இல்ல, தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. பிளான் எப்படியோ அப்படியே நடக்கும். அலி கமேனி அவர்களோட பிளான் என்னவோ அதே போல நடக்கும். ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஹைட்ரா மாதிரி இருக்கு, ஒரு தலையை வெட்டினா இன்னொரு தலை வரும் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது போல நடந்துட்டு இருக்கு. ஆனா நாட்கள் போக போக தான் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரிய வரும். ஏன்னா ஈரானோட சுப்ரீம் லீடர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளர்க், நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி தான் கிளர்க் லீடர்ஷிப் பேஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா இது 1978 அந்த முகமது ரெசா பல்லவி அந்த ராஜா ஆட்சிக்கு எதிராக ரெவல்யூஷன் கொண்டு வந்து ஜெயிச்ச டைம்ல இருந்து வரக்கூடிய இது கிடையாது. 1000 வருஷம் பழக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இப்படித்தான் இருக்காங்க. ஸோ இந்த ஷியா கிளர்க்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது யாரு லீடர்ஷிப்புக்கு வர போறாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அவங்க எப்படி வழி நடத்த போறாங்க அப்படிங்கிறது போல. இதுல என்ன ஒரு மிஸ்கால்குலேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு இப்போ லீடர் எலிமினேட் பண்ணிட்டாங்க, பட் ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஈரான் எப்படி இதுக்கப்புறம் அட்டாக் பண்ண போறாங்கன்றதை பொறுத்து. ஆனா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மிஸ்கால்குலேட் பண்ணது, ஈரான் வந்து இனிஷியலா அமெரிக்காவோட படைகள் மேலையும் இஸ்ரேல் மேலையும் தான் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த மீடியம் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபுல்லா ஸ்டாக் பேசி தீத்திர மாட்டாங்க அரபு உலக நாடுகளுக்கு எகெயின்ஸ்டா. ஸோ அதனால மெஜாரிட்டியா இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா தான் அட்டாக் பண்ணுவாங்க. இனிஷியலா ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் தலைகளை நம்ம எலிமினேட் பண்ணிட்டு சின்ன ஸ்ட்ரைக் பண்ணும்போது ரிட்டாலியேஷன் வந்து ஹெவியா இருக்கும்.
ஸோ இனிஷியல் ரிட்டாலியேஷனுக்கு ஏற்ப நம்ம மற்றதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. எந்த இடத்துல இருந்து அதிகமாக மிசைல் லான்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டெலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இவங்க சொல்லக்கூடிய கமேனி அவர்கள் கமேனியாவோட அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை வேணா எலிமினேட் பண்ணிருக்கலாமே தவிர அடுத்தடுத்த இருக்கக்கூடிய நபர்களை வந்து இவங்க எலிமினேட் பண்ணாங்களான்றத எங்க கேள்வி. ஸோ மேபி இன்டெலும் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இது எல்லாமே அமெரிக்கால ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அடுத்த கட்ட ஸ்ட்ரைக் B2 ஸ்பிரிட் பாம்பர்ஸ், B-21 ரைடர்ஸ் இது எல்லாமே ஈரானுக்குள்ள போகும்போது மிக பெரும் அழிவுகள் ஏற்படும். இன்னும் அதெல்லாம் உள்ள போகல அப்படின்னா அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த லார்ஜஸ்ட் மிசைல் பாரேஜ், அதிகப்படியான மிசைல்களை லான்ச் பண்ணக்கூடிய இடம் எது, எங்கிருந்து லான்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இது போல அட்டாக் பண்றதுக்கு இது போல விமானங்களை யூஸ் பண்ணலாம். இப்ப அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஈரான் இப்ப அதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கம்மியான மிசைல்ஸ் தான் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் துல்லியமா இலக்குகள் அடையுது. ரொம்ப கம்மியான ட்ரோன்கள் தான் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 10 மிசைல், 10 ட்ரோன், 20 ட்ரோன் இது மாதிரி தான் லான்ச் பண்றாங்க. அப்படி பண்றதும் துல்லியமா இலக்குகளை அடையுது. அதுவும் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே. இனிஷியலா அவங்க கால்குலேஷன் ஃபெயில் ஆனது இதுதான். மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே நெத்தன்யாகு அவர்களோட விமானம் விங் ஆஃப் ஜியோன் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி அங்க பகுதிகளிலே வந்து பாத்தீங்கன்னா வட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இஸ்ரேல் பக்கத்திலேயே 4 மணி நேரத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வட்டம் அடிச்சுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் இது முடியாது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அது திருப்பி கிரீஸுக்கே போயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த போர் இப்போதைக்கு நிக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு கமேனி அவர்களோட மரணத்தினால கூட இந்த போர் நிக்காது அப்படிங்கிறது இதுல இருந்து தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ விங் ஆஃப் ஜியோன் இஸ்ரேல்ல இறங்கி இருக்கணும், வெற்றியை அறிவிச்சிருக்கணும். ஆனா அவரு கிளம்பி கிரீஸ்க்கு போறாரு அப்படின்னா பயம், பதட்டம் கிளியரா தெரியுது. இந்த பகுதிகளில் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய எல்லா கண்டெய்னர் கப்பல் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் ஸ்டாப் பண்றோம், இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் IRCG தரப்புல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்துக்கிறோம். இது மட்டும் கிடையாது, இந்த கமேனி அவர்களோட மரணத்துக்கு அப்புறம் இன்னும் சில மணி நேரங்கள்ல டெஸ்ட்ரக்டிவான ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலாறுல நடக்க போகுது, எங்க தரப்பு வந்து நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறது போல ஈரானோட IRCG தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அலி கமேனி அவர்களோட மரணம் அப்படிங்கிறது அமெரிக்காக்கு அது வெற்றியா இல்ல அது தோல்வியா அப்படிங்கிறதுக்கான விஷயம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ல வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட வெற்றி அப்படிங்கறத டிசைட் பண்ணிட முடியாது. ஏன்னா ஈரான் சர்வை ஆயிருச்சு, கமேனி அவர்களுக்கு அப்புறமும் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் சர்வே ஆயிருச்சு அப்படின்னா அமெரிக்காக்கு அது ரொம்ப டேஞ்சரா மாறிடும். ஃபெயில்டு மட்டும் கிடையாது, ரொம்ப டேஞ்சரா மாறிடும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பில்டப்ஸ், டென்ஷன்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் 2 நாள்ல இந்த யுத்தம் முடியுமா இல்ல நீண்ட நாளுக்கு இழுக்குமா என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.